والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبع بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநியாயம் இழைத்தல் என்பது இறைவன் சபிக்கக்கூடிய செயல்களில் ஒன்று என்ற ஒரு அடிப்படையில் நாம் தொடர்ந்து அல்லாஹ்வினால் சபிக்கப்பட்டவர்கள், இறை சாபத்துக்கு உள்வாங்கப்படக்கூடிய காரியங்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் அநியாயம் செய்வது குறித்து இஸ்லாம் அது எந்த அளவுக்கு இறைவனுடைய கோபத்தை, இறைவனுடைய வெறுப்பை ஒரு அடியானுக்கு பெற்றுக் கொடுக்கிறது என்பது குறித்து நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்கின்ற அநியாயம் இன்று சர்வ சாதாரணமாக ஒரு மனிதர் பிற மனிதனுக்கு அநியாயம் இழைக்கக்கூடிய செயல்கள் நடந்தேறிய வண்ணமாக இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனை நோவினை செய்கின்ற காரியமாக இருக்கலாம், அல்லது ஒரு மனிதனுடைய சொத்துக்களையோ பொருளாதாரங்களையோ அபகரிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கலாம். ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம் வேதனைப்படுகின்ற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள், செயற்பாடுகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக எம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே பரவி இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுல் லுலும, அநியாயம் என்கின்ற ஒன்றை நீங்கள் செய்வதை விட்டும் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள். ஃபஇன்ன லுலும லுலுமாத்துன் யௌமல் கியாமா, அநியாயம் பேரிருளாக நாளை மறுமையுடைய தினத்திலே உங்களுக்கு முன் வந்து நிற்கும். அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சுவனம் நுழைவதை விட்டும் தடுக்கக்கூடியதாக நீங்கள் செய்த அநியாயம் நாளை மறுமையிலே வந்து நிற்கும். இந்த அநியாயம் ஒத்தகு சுக, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அஞ்சக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அன்பை விட்டும் ரஹ்மத்தை விட்டும் தூரப்படுத்தக்கூடியவர்களாக உங்களை இந்த அநியாயமாக்கும். எனவே நீங்கள் அநியாயத்தினை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அரபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு முஸ்லிம் என்றால் யார் யா ரசூலல்லாஹ்? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி, ஒரு முஸ்லிம் அவனுடைய கரத்தினாலும் அவனுடைய நாவினாலும் பிற முஸ்லிமுக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான் என்றால் அவன்தான் உண்மையான முஸ்லிம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அடுத்தவர்களுடைய உள்ளங்கள் உடையும் அளவுக்கு, அடுத்தவர்கள் நோவினையினை அடைந்து கொள்ளுகின்ற அளவுக்கு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன, அவர்களுடைய செயற்பாடுகள் அமைகின்றன. இன்னொரு சமுதாயங்களை போன்று அவதூறுகளையும் பொய்களையும் பரப்பி மானங்களை போக்குகின்றவர்களாக, மரியாதைகளை இழக்க செய்யக்கூடியவர்களாக இஸ்லாமிய சமூகம் அநியாயத்தில் மூழ்கி இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செய்வானே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறைவனிடத்திலே அநியாயம் செய்யப்பட்டவன் கேட்கின்ற பிரார்த்தனை எந்தவித தடையும் இன்றி ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்விடத்திலே, இறைவா, எனக்கு இப்படியான அநியாயம் நடக்கிறது என்று அநியாயம் இழைக்கப்பட்டவன் அநியாயம் இழைத்தவனுக்கு எதிராக பிரார்த்திப்பானே ஆனால் நிச்சயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு கூலி வழங்குவான், அவனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சலாசத்துன் அன ஹஸ்முஹும் யௌமல் கியாமா, மூன்று சாரார், அவர்களுக்காக நாளை மறுமையுடைய தினத்திலே நான் அல்லாஹ்விடத்திலே வாதிடுவேன். இந்த பூமியிலே மூன்று சாராருக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நான் துணை நிற்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ரஜுலுன் அத்வாபிஹி சும்ம கதர, இவர்கள் யார்? ஒரு சாரார், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பின்பற்றுகின்றோம், இறை தூதர் தான் எங்களுடைய கொள்கை தலைவர் என்ற நாவினால் மொழிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டும் அவர்களுடைய நடைமுறையை கொண்டும் அவர்களுடைய வழிகாட்டுதலை கொண்டும் தான் நாங்கள் செயற்படுகிறோம் என்று இந்த பூமியிலே அவர்கள் சத்தியம் செய்தவர்கள். அப்படி செய்து சும்ம கதர, நபியினுடைய வழிமுறைக்கும் நபியினுடைய அந்த வழிகாட்டுதலுக்கும் மாறாக செயற்பட்டவர்கள். இவர்கள் நாளை மறுமையிலே இறைவனிடத்திலே வெற்றி பெறாமல் இருப்பதற்காக இவர்களுக்காக நாளை மறுமையிலே நான் நிற்பேன். இறைவா, இவர்கள் என்னுடைய வழிமுறைக்கும் என்னுடைய சுன்னத்துக்கும் என்னுடைய சொல்லு
சொல்லுக்கும் செயலுக்கும் முரண் செய்தவர்கள், நாவினால் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று அவர்கள் வெறுமனே மொழிந்துவிட்டு, ஆனால் அவருடைய நடத்தையிலோ அவருடைய நடவடிக்கைகளிலோ அவருடைய பண்பாடுகளிலோ கலாச்சாரங்களிலோ ஒழுக்க விழுமியங்களிலோ என்னுடைய வழிமுறையை விட்டும் முரணாக மாறு செய்தவர்கள், இவர்கள் சுவனம் நுழைவது நீ தடை செய்கின்ற அல்லாஹ்விடத்திலே இப்படியான ஒரு சாராருக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் நிற்பார்கள். இரண்டாவது சாராக சொன்னார்கள், வரஜுலுன் பஹுர்ரன் ஃபஅகல சமனஹு, நிரபராதியாக இருக்கக்கூடிய ஒருவனை ஏமாற்றி இன்னும் ஒருவருக்கு விற்று அதில் வரக்கூடிய லாபத்தை உண்ணக்கூடியவர்கள். நிரபராதியாக இருக்கக்கூடிய நான் பார்க்கலாம், அப்பாவி மக்களை எல்லாம் பிணைய கைதிகளாக வைத்து உண்ணக்கூடிய அரசியல் தலைவர்களை பார்க்கிறோம். சுதந்திரமானவர்களை அடிமைகளாக ஆக்கி இன்று அதில் இன்பம் காணக்கூடியவர்களை நாம் பார்க்கிறோம். கோழைகளை பலசாலிகள் எல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். இப்படி யாரெல்லாம் இந்த பூமியில் செய்கிறார்களோ இவர்களுக்கு எதிராக நாளை மறுமையிலே இறை தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிற்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள். மூன்றாவது சாரார், வரஜுலுன் இஸ்தஅஜர அஜீரன் ஃபஸ்தௌஃபா மின்ஹு, ஒரு தொழிலாளியை அவர் தொழிலுக்கு நிமித்து அந்த கூலி தொழிலாளியுடைய கூலியை கொடுக்காது தாமதப்படுத்தியவன், மறுத்தவன். இந்த கூலி தொழிலாளிக்காக வேண்டி அவனுடைய நியாயம் கிடைப்பதற்காக வேண்டி எந்த ஒருவன் கூலிக்கு அமர்த்தி முறையாக கூலி வழங்காது அந்த கூலி தொழிலாளியை நோவினை செய்தானோ, அந்த கூலி தொழிலாளிக்கு அநியாயம் செய்தானோ, அவனுடைய கூலி வழங்காததற்காக அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையிலே இந்த ஏழைக்காக இந்த கூலி தொழிலாளிக்காக வேண்டி இறை தூதராகிய நான் நிற்பேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். எண்ணியமிக்கவர்களே, அநியாயம் அது இந்த பூமியிலே இழைக்கக்கூடியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே வெற்றி பெறாமல் இருப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதிராக நிற்பார்கள் என்று இறை தூதர் கூறுகிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் 2227வது செய்தியாக இந்த செய்தியினை பாவிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறைகளை சொல்லுகின்றான். சூரா ஹூதினுடைய 18வது வசனம் 19வது வசனத்திலே, அலா லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன், மக்களே அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தின் அநியாயக்காரர்கள் மீது இறைவனுடைய சாபம் இருக்கிறது. இறைவன் அவர்களை சபித்து விட்டான். யாரெல்லாம் அநியாயம் செய்கிறார்களோ, அது சொல்லாக இருக்கலாம், செயலாக இருக்கலாம், அது மோசடியாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், நடத்தையாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், என்னோர் என்ன எந்த காரியமாக இருந்தாலும் அநியாயம் நடக்குமேயானால் அவர்கள் மீது இறைச்சாபம் இருக்கிறது. அவர்கள் நிம்மதியாக இருப்பதாக எண்ணுவார்கள், நிம்மதி தொலைக்கப்பட்டுவிடும். அவர்கள் வசதி வாய்ப்பாக சந்தோஷமாக இருக்க அவர்கள் ஓடோடி திரிவார்கள். அவர்கள் ஓடுகின்ற காலமெல்லாம் அநியாயம் இழைத்திருந்தார்கள் என்றால் அவர்கள் அதனை அடைந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இந்த பூமியிலும் சபிக்கப்பட்டவர்கள், நாளை மறுமையிலும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அவர்கள் யார்? அல்லதீன யசுத்தூன அன் சபீலில்லாஹ், அவர்கள் தான் அநியாயக்காரர்கள். அல்லாஹ்வுடைய பாதையை அவர்கள் தடுத்தவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை மறுத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக பூமியிலே செயற்பட்டவர்கள். நபி வழி என்று அறிந்திருப்பார்கள், இறை கட்டளையை அறிந்திருப்பார்கள். ஆனால் ஒரு கோழையை கண்டால் தன்னை பெருமிதப்படுத்திக் கொள்வதற்காக, தன்னை பெரியவர் என்று காட்டுவதற்காக அவர்கள் அநியாயம் இழைக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். இப்படி யாரெல்லாம் அவர்களுடைய செயல்களிலும் நடத்தைகளிலும் அநியாயம் செய்கிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அவர்கள் சுவனத்தை விட்டும் தடுக்கப்படுவார்கள், அவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் ஒருவனுக்கு அநியாயம் செய்தால் அந்த அநியாயம் நாளை மறுமையிலே தீர்க்கப்படாது, எம்முடைய பாதங்கள் அந்த சன்னிதானத்தை விட்டும் நீங்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாம் அறிந்தும் செய்யலாம், அறியாமலும் செய்யலாம், நாம் தவறுகளுக்கு மத்தியில் படைக்கப்பட்டவர்கள். ஆனால் நாம் செய்கின்ற எம்முடைய செயலிலே ஒரு அநீதி இடம்பெறுகிறது என்று நாம் அறிந்தால் அது